வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட நபர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையை கண்டிக்கிறோம். இரண்டாவது, தாக்கிய குண்டர் மெயினா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர், அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவரு அவரு வழக்கறிஞர், மேலும் பெருமையா சொல்வோம்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர். அந்த வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது. ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞரை தாக்கிய குண்டர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவரே சொல்லணும். அவர் வருகிறேன்னு ஒரு மன்னிப்பு கேட்கணும். வழக்கறிஞர் அதுவும் பார் கவுன்சில் வாசல நடந்த சம்பவத்துக்கு பார் கவுன்சில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ரெண்டாவது பப்ளிக்ல நடந்திருக்கு. இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. போலீஸ் ஏவல் துறையா அது காவல்துறையா தெரியல. ஆகையால் அந்த காவல்துறை ஏவல் துறை ஆகாமல் உடனடியாக இன்று இப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும். அதே நேரத்தில் அருமை நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் என் அருமைக்குரிய சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். வழக்கறிஞரை காட்டி அவருடைய ஆட்கள் எவ்வளோ ப்ளூ கலர் ஷர்ட் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அடியா தெரியல, எப்படி அடிக்க அதை வேடிக்கை எப்படி பார்க்கலாம். ஆகையால் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் மூத்த சகோதரர் அவர், அந்த மூத்த சகோதரர் தம்பியை தாக்கியிருக்காங்க. நான் மன்னிச்சுக்கிறேன், வந்துகிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் நடக்காது என்று உறுதியளிக்க வேண்டும். இதே பார் கவுன்சில் நடக்குது, தெரிஞ்ச விஷயம். வழக்கறிஞர் என்று தெரிய வந்தால் தாக்கியவர்கள் அவர்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஏன் எதுக்கு என்று கேட்காமல் உடனே சஸ்பெண்ட் பண்றான். வீட்டுக்கு பிரச்சனை, ஹவுஸ் ஓனர் டெனன்ட் பிரச்சனை, சஸ்பெண்ட் பண்றான். வக்கீல தாக்கியிருக்கான், எவன் வக்கீலான்னு தெரியல, வக்கீல் கூட இந்த குண்டனா தெரியல. போலீஸ்கார அடிதை பண்ணி அத வக்கீல் தான், அந்த வக்கீலை சஸ்பெண்ட் பண்ணணும். இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு. மேலும் அவர்கள் மீது கைது நடவடிக்கை இமிடியா எடுக்கணும். நாலாவதாக அருமை அண்ணன் திருமாவளவன் வருகிறேன் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த சமுதாயத்தில். இதுதான் எனக்கு கோரிக்கை. என் பேர் ஆர் முரளி, முன்னாள் துணைத் தலைவர் எம்எச்சி. அதாவது இது சார் இது கையில தான் ப்ரூவ் பண்ண முடியும். பானை ஜெயிச்சாருன்னா சார் இதெல்லாம் அந்த சார் இடிச்சுட்டா ஒண்ணு வச்சுருங்களா சார், வச்சுருங்களா எல்லாம் வச்சுருங்களா? எத்தனை பேட்டி இடிச்சுட்டு போறான், அவனை ஏறி அடிப்பீங்க நீங்க? எத்தனை பொதுமக்கள் அவன் ஒண்ணு செய்யறான், பொது மக்களுக்கு ஒருத்த அதுக்கு மேல வழக்கறிஞர் சார் இதை நடந்துச்சு தம்பி விடுப்பா, நீ விடுப்பா அப்படின்னு ஒரு சமாதானம் செய்ய வந்தால் தலைவனுக்கு அருகதை. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு உரைச்சார் தட்டார் அப்படின்னா இந்த ஊர்ல என்ன மக்களாட்சியா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.